ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமடம். எப்பவும் ஒரே மாதிரி சப்பாத்தி பண்ணாமல் இன்றைக்கி முள்ளங்கியை வச்சு நல்ல காரசாரமான டேஸ்டியான ஒரு மசாலா சப்பாத்தி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட நார்த் இந்தியன் பண்ணுற பராத்தா மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தயிர் வச்சு நீங்கள் சாப்பிட்றலாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானுகாய் மேடம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பெரிய முள்ளங்கி நல்ல சன்னமான ஓட்டையில் நல்லா தேய்ச்சி கொண்டு வந்துட்டேன். நல்லா சீவி வச்சுக்கோங்க. இப்போ அதில் இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துருங்க. அதில் ஒரு கார்ப்பு தன்மை இருக்கும், ஒரு வெடுப்பு வாசனையும் இருக்கும். அதனால் முள்ளங்கியை நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் மலைப்பூண்டு ஒரு 3 பல், ஒரு சின்ன பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை மட்டும் தண்ணி விடாமல் அப்படியே மிக்சியில் துருவி கொண்டு வந்துடுறேன். முள்ளங்கியை நல்லா பிழிஞ்சு சேருங்க. அப்போ தான் இதை நீங்கள் முள்ளங்கியில் பண்ணிக்கிங்கன்னு சொன்னால் கூட நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த சப்பாத்தி ஒரு மாதிரி வாசனை வரும், அந்த வெடுப்பு வாசனை வரும். தண்ணியே இருக்கக்கூடாது. முள்ளங்கியில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் தனியாக பிழிஞ்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து மிக்சியில் போட்ட சாமான்களை துருவி கொண்டு வந்துடுறேன். இப்போ இதை நம்ம வதக்கி செய்யலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் வதக்கி செய்யுங்க. அப்போ தான் வந்து சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப பஞ்சு மாதிரி மெத்துன்னு இருக்கும். வதக்கி செய்யும்போது மட்டும்தான் அப்படி இருக்கும். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். தாளிப்பு எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடலெண்ணெய். ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சீரகம் சேர்க்குறேன். கண்டிப்பாக சீரகம் சேருங்க. இந்த சப்பாத்தி வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இது வந்து முள்ளங்கி மசாலா சப்பாத்தி அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். நார்த் இண்டியனில் வெறும் மாவுக்குள்ளே இதே ஸ்டஃபிங்கை வச்சு பராத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். இதை சாப்பிடும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த நார்த் இண்டியன் பராத்தா சாப்பிட்ற அந்த ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ முள்ளங்கியில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. எப்பவும் ஒரே மாதிரி ப்ளைனாக சப்பாத்தி போட்டு கொடுத்தா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. காய்கறியும் சேரும் நமக்கு. நீங்கள் இதே மாதிரி பன்னீரில் செய்யலாம், கேரட்டில் செய்யலாம். உங்களுக்கு விருப்பமான இங்கிலீஷ் காய்கறி எல்லாத்தையும் பயன்படுத்தியும் நம்ம இந்த வெஜிடபிள் சப்பாத்தி ரொம்ப சுலபமாக செய்யலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக வெள்ளரிக்காயில் கூட நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெஜிடபிளும் ஆச்சு, ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான ரெசிப்பியும் ஆச்சு. கண்டிப்பாக டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி இது. இப்போ நான் சிட்டிகை மஞ்சப்பொடி, சிட்டிகை காரப்பொடி, சிட்டிகை கரம் மசாலா பொடி சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு பிடிக்க கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி நல்லா பொடியாக சன்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி இடும்போது ஃப்ரீயாக இடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகட்டும். கரம் மசாலா பச்சை வாசனை போகணும். மிளகா பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி திருப்பி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து நல்லா ஆறணும். இப்போ இது நல்லா ஆறின பிறகு இதே கடாயிலேயே நம்ம மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். ஆறட்டும், நான் காமிக்கிறேன். இப்போ எனக்கு நல்லா ஆறிடுச்சு. நல்லா பெரிய டம்ளரால் ஒரு டம்ளர் கோதுமை மாவு இந்த கடாயிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் வந்துடும். ஆல்ரெடி நம்ம ஸ்டஃபிங் வதக்கும் போது சிட்டிகை உப்பு சேர்த்தோம். இப்போ சப்பாத்திக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன், தூள் உப்பு. முதல்ல இந்த முள்ளங்கி கிரேவியோடு நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படாது. தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வேணுங்கிற தண்ணியை விட்டு பார்த்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. மாவை நல்லா சாஃப்டாக பிசைங்க. ரொம்ப இறுக்கமாக பிசைய வேண்டாம். ஆல்ரெடி சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டான ஒரு மாவாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இந்த சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், பூ போல் மெத்துன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம உருண்டைகளாக்கி சப்பாத்தி திரட்டிக்கலாம். நான் வந்து இதை டபுள் லேயராக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக்கிங் ஆயிலை ஒரு சொட்டு விட்டு தடவிக்கோங்க. அப்போ இது 2 லேயராக உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு வரும். நல்லா உப்பி வரும் இந்த சப்பாத்தி. இதே மாதிரி நீங்கள் ஓவல் ஷேப்பில் விட்டுட்டு எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா திக்காக திரட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக திரட்ட வேண்டாம், கொஞ்சம் திக்காக சப்பாத்தியாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் செய்கிறேன்.
இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து நெய் போட்டு செய்கிறேன். நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம், குக்கிங் ஆயில் கூட போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். இன்றைக்கி நெய் போட்டு நான் செய்கிறேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் இருந்தால் தொட்டுக்கலாம், ஊறுகாய் தொட்டுக்கலாம், ஆவக்காய் மாங்கோ, கட் மாங்கோ பிக்கிள்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா கூட சிம்பிளாக தயிர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு இந்த முள்ளங்கி மசாலா சப்பாத்தி நான் செஞ்சுருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் தயிர் தான் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சீரக பொடி இருக்குன்னா மேலே தூவிக்கோங்க. நல்லா வறுத்து பொடி பண்ண சீரக பொடி வச்சுருக்கேன். அதில் ஒரு சிட்டிகை தூவிக்கிறேன் தயிர் மேலே. கொஞ்சம் கொத்தமல்லி இலையை மேலே வச்சுட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. எப்பவும் ஒரே மாதிரி வெறும் சப்பாத்தி அப்படின்னு போர் அடிக்காமல் ஒரு நாளைக்காவது இந்த மசாலா சப்பாத்தி உங்களுக்கு விருப்பமான காய்கறியை வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. சப்பாத்தி வந்து பூ போல் ரொம்ப சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானுகவிடம் சேனலுக்கு லைக் போடுங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே வீவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.